சேகரித்து வாழ்க்கை நடத்திய ஒரே ஒரு மனிதர். ஆனால் அவருக்கு இந்தியா பத்மஸ்ரீ விருது கொடுத்துன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? ஆனால் நம்பிதான் ஆகணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். கர்மவீர் சிங் என்பவர் ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்தவர். அவருடைய வேலை என்னன்னு தெரியுமா? நகரத்துல இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே சேகரிச்சு அதுல இருந்து கிடைக்கிற பாட்டில், காகிதம் இது எல்லாத்தையுமே விற்கிறது தான் அவருடைய வாழ்க்கை. ஒரு நாள் அவர் குப்பை சேகரிக்கும் போது அந்த குப்பையில இருந்து பள்ளியோடைய பழைய புத்தகங்கள்லாம் கிடைச்சிது. அப்பதான் அவர் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த புத்தகங்கள் குப்பையில இருக்கு, இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்னு. இந்த நாள்ல அவர் ஒரு பெரிய முடிவெடுத்தாரு. அது என்னன்னா, இந்த குப்பையில இருந்து கிடைக்கிற புத்தகங்களை படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்கக்கிட்ட போய் நம்ம கொடுக்கணும். இதுல இருந்து அவர் குப்பை சேகரிக்கும் போது கிடைக்கிற பென்சிலு, புக்கு, ஸ்லேட்டு இது எல்லாத்தையுமே அவர் தானமா கொடுக்க ஆரம்பிச்சாரு. மக்கள் அவரை குப்பை தரும் மனிதன்னு சொல்லல, அவரை கல்வி தரும் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி இந்திய அரசுக்கு போச்சு. இதை கேட்ட உடனே இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பணக்காரலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட நல்ல மனசு இருந்தாவே நம்ம பெரிய மாற்றத்தை செய்யலாம். இந்த ஸ்டோரி உங்களை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நாளைக்கு ஒரு லேர்னிங் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.